பார்த்து கொண்டே இன்பமாக அவர் பாதையோடே அன்பரா இயேசுவை பார்த்து கொண்டே இன்பமாக அவர் பாதையோடே நாமே வாழியும் சத்தியமும் ஜீவனுமே தாமே வாழியும் சத்தியமும் ஜீவனுமே துன்பத்திற்கு தோன்றிடாதே அன்பறியாமல் வந்திடாதே பல கஷ்டங்கள் பல சூழ்நிலை கடந்து last time we are gathered our one family in this church. நாங்கள் குடும்பமாக வந்திருக்கிறோம். ஆகவே அன்புக்குரிய எங்கள் குடும்பத்தில் ஒருவர்களை நான் அன்போடு நினைத்து பார்க்கிறேன். அதனால இந்த வேளையிலே திருச்சபையின் சார்பிலேயும் அருமையான ஏரியா இயக்குனர் அவர்களை நம்முடைய திருச்சபையின் சார்பிலே முப்பரை அவர்கள் அதை தொடர்ந்து பிள்ளைகள் ஐயா அவர்கள் வந்து நம்முடைய திருச்சபையின் சார்பிலே ஒரு பொன்னாடை படுத்தி வரவேற்பார்கள். எல்லாரும் கிளாப் பண்ணிக்கணும். ஆண்டவர் நாமமே இனி நெருப்பாயிரங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிரங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும். முச்செடி நடுவே தோன்றி நீரே மோசையை அழைத்து பேசி நீரே. முச்செடி நடுவே தோன்றி நீரே மோசையை அழைத்து பேசி நீரே. எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே, எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே. எங்களை நிரப்பி பயன்படுத்தும், இன்று எங்களை நிரப்பி பயன்படுத்தும். அக்கினி நெருப்பாயிரங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிரங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும். எலியாவின் ஜபத்துக்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியா. எலியாவின் ஜபத்துக்கு பதில் தந்தீரே,
இறங்கி வந்தீர் அக்கினியா. இருந்த அனைத்தையும் சுட்டரித்தீரே, இருந்த அனைத்தையும் சுட்டரித்தீரே. எங்களின் குற்றங்களை எரித்துவிடும், எங்களின் குற்றங்களை எரித்துவிடும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். உங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றேன். ஞானசான ஆராதனை, இது ஆராதனைக்கு பின்பு ஞானசானத்தில் இணைய இருக்கின்ற பிள்ளைகளுக்கு தேவையான ஆலோசனைகளை சுருக்கமாய் தர இருக்கிறோம். அவர்கள் தேவன் தம்முடைய நன்மையின் ஐஸ்வர்யத்தில் திருமுழுக்கை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த இடத்திலே வந்திருக்கக்கூடிய உன்னுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுகின்றோம். கடைபிடிக்கவும் இத்திருச்சபை கேட்கும்படி, இப்படி இருக்கின்ற மக்கள் கேட்கும்படி இந்த சாத்திரத்தின் கடமைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். சகோதரர் இமானுவேல் அவர்களே, நீங்கள் உங்கள் பாவங்களுக்காக உண்மையாய் மனவருந்தி ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அறிக்கையிடுகிறீர்களா? அறிக்கையிடுகிறேன். 480 பக்கம். நீங்கள் தேவனுடைய பரிசுத்த சித்தத்தையும் கற்பனைகளையும் கைக்கொண்டு உங்கள் வாழ்நாள் எல்லாம் அவைகளை மீறி நடப்பீர்களா? தேவனுடைய ஒத்தாசையை கொண்டு அப்படியே செய்வேன். பிசாசையும் அதன் எல்லா கிரியையும், இந்த உலகின் வீண் ஆடம்பரங்களையும் மேன்மையையும் மாம்சம் மனம் இவற்றின் எல்லா ஆசை இச்சைகளையும் வெறுத்து விடுவீர்களா? இவைகள் எல்லாவற்றையும் வெறுத்து விடுகிறேன். பிதாவாகிய தேவனையும் அவருடைய குமாரன் நம்முடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவரையும் பொதுவான தேவனுடைய திருச்சபையையும் பாவ மன்னிப்பையும் சரீர உயிர்த்தலையும் மரணத்திற்கு பின் நித்திய ஜீவனையும் விசுவாசிக்கிறீர்களா? இவை எல்லாவற்றையும் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது நாம் கேட்ட கேள்விகளுக்கு இவர் தகுந்த விலை அளித்திருப்பதால் இந்த திருச்சபைக்கு முன்பாக, கடவுளுக்கு முன்பாக இவர்கள் திருமுழுக்காட்டப்படுவதற்கு தகுதி உள்ளவர்கள் என்று சபை பிரகடனம் செய்கின்றது. நீங்கள் உங்கள் பாவங்களுக்காக உண்மையாய் மனமருந்தி ஆண்டவர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அறிக்கையிடுகிறீர்களா? தேவனுடைய பரிசுத்த சித்தத்தையும் கற்பனைகளை கைக்கொண்டு உங்கள் வாழ்நாளெல்லாம் அவைகளின்படி நடப்பீர்களா? பிசாசையும் அதன் எல்லா கிரியைகளையும், இந்த உலகத்தின் மீதான மரங்களையும் மேன்மையையும் மாம்சம் மனம் இவற்றின் எல்லா ஆசை இச்சைகளையும் வெறுத்து விடுவீர்களா? பிதாவாகிய தேவனையும் அவருடைய குமாரனும் நம்முடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவரையும் பொதுவான தேவனுடைய திருச்சபையையும் பாவ மன்னிப்பையும் சரீர உயிர்த்தெழுதலையும் மரணத்திற்கு பின் நித்திய ஜீவனையும் விசுவாசிக்கிறீர்களா? அன்பிற்குரிய திருச்சபைக்கு முன்பாக அன்புக்குரிய தாய் அவர்கள் தகுந்த விடை அளித்திருப்பதால் இவர்கள் திருமுழுக்காட்டப்படுவதற்கு தகுதி உள்ளவர்கள் என்று இந்த திருச்சபை பிரகடனம் செய்கின்றது. அன்பிற்குரிய தங்கை ஹரிணி பிரியா அவர்களே, நீங்கள் உங்கள் பாவங்களுக்காக உண்மையாய் மனமருந்தி ஆண்டவர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அறிக்கையிடுகிறீர்களா? தேவனுடைய பரிசுத்த சித்தத்தையும் கற்பனைகளை கைக்கொண்டு உங்கள் வாழ்நாள் எல்லாம் அவைகளின்படி நடப்பீர்களா? பிசாசையும் அதன் எல்லா கிரியைகளையும், இந்த உலகத்தின் மீது ஆடம்பரங்களையும் மேன்மையும் மாம்சம் மனம் இவற்றின் எல்லா ஆசை இச்சைகளையும் வெறுத்து விடுவீர்களா? பிதாவாகிய தேவனையும் அவருடைய குமாரன் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவரையும் பொதுவான திருச்சபையையும் பாவ மன்னிப்பையும் செயல்படுத்துவதையும் மரணத்துக்கு பின் நித்திய ஜீவனை விசுவாசிக்கிறீர்களா?
அன்புக்குரிய திருச்சபையோரே, கடவுளுக்கு முன்பாக நமக்கு முன்பாக இந்த திருச்சபை கேட்ட கேள்விகளுக்கு தங்கை அவர்கள் தகுந்த பதில் அளித்திருப்பதால் இவர்கள் திருமுழுக்காட்டப்படுவதற்கு தகுதியுள்ளவர்கள் என்று இத்திருச்சபையை பிரகடனம் செய்கின்றது. நாம் இப்பொழுது இவர்களுக்காக மன்றாடுகிறோம். மன்றாடின பின்பு இந்த பிள்ளைகள் ஆயர்கள் முன்பாய் கடந்து போக, ஞானஸ்நானம் எடுக்கின்ற பிள்ளைகள் முன்பாய் கடந்து வருவார்கள். அப்பொழுது திருச்சபை எழுந்து பாடல் பாடும். நாம் விளங்க கிருபை செய்வோம். எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் உம் துதியை சொல்லி வருவோருக்காக உழைக்கவும், திருச்சபையின் மேன்மைக்காக உழைக்கவும் இதை கிருபை செய்தல் வேண்டும் என்று எங்களோட இயேசு கிறிஸ்துவின் மூலமாக செஞ்சு கொண்டாடி கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். இந்த நாளிலே கூட இந்த சபையிலே ஆண்டவரே உடைய திருக்குறளுக்கு எடுப்பதற்காக ஆண்டவரை நீ சொன்ன ஆண்டவரை முன்பதாக வந்திருக்கிறார்கள். அர்ப்பணம் செய்து தங்களை ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு ஞானஸ்தானம் ஏன் எடுக்க வேண்டும்? ஞானஸ்தானம் ஏன் எடுக்க வேண்டும்? ஞானம் பிளஸ் சுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்லி இயேசுநாதர் சொன்னார். எனவே ஏன் ஞானஸ்தானிகளாய் வரிசையில இருந்து அங்கே அவர் ஞானஸ்தானம் எடுத்ததை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்திலே ஞானஸ்தானம் எடுக்க தேவையில்லாத ஒருவர் இருந்திருப்பார் என்றால் அவர் இயேசுநாதர் மாற்றம்தான். என்பதை போல ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறந்த அந்த அனுபவம் தேவை. ரத்தம் செய்திருக்கிறீர்கள் என்ற அந்த பய உணர்வு எப்பொழுதும் இருக்க வேண்டும். தெய்வத்தினிடத்திலே எங்களை அர்ப்பணம் செய்திருக்கிறோம் இந்த உடன்படிக்கை ஆயத்தப்படுகிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பாராக. நல்ல வேளைக்காய் தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே ஞானஸ்தானத்துக்காக தங்களை அர்ப்பணம் செய்து வந்திருக்கிற இந்த 3 பிள்ளைகளுக்காக தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஆராதனை நீ பொறுப்பெடுத்து நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. தங்களுடைய அர்ப்பணத்திலே, தங்களுடைய ஒப்படைப்பிலே அவர்கள் எப்பொழுதும் உண்மையாய் இருக்க ஆண்டவர் கிருபை நல்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை பொறுப்பெடுத்துக் கொள்வோம். இயேசுவின் வழியே ஜெபிக்கிறோம். ஜனங்களுக்கு நல்லது. ஆண்டவராகிய இயேசுநாதரை தன்னுடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுவே வழி, வாழ்வு, உண்மை என்பதை தன்னுடைய வாழ்க்கையில மகன் அறிக்கையிட்டபடியினாலே மகனுடைய வாக்கை நம்பி மகனுக்கு பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே இம்மானுவேல் என்று சொல்லி பெயரளித்து ஞானஸ்தானம் கொடுக்கின்றேன். பிதாவாகிய ஆண்டவர், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் மகனை ஆண்டு நடத்துவாராக. ஆம். ஆண்டவராகிய இயேசுநாதரை தன்னுடைய வாழ்க்கையில சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுவே வழி, வாழ்வு, உண்மை என்பதை இவர்கள் அறிக்கையிட்டபடியினாலே உடைய வாக்கை நம்பி இவர்களுக்கு பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே என்று சொல்லி பெயரளித்து இவர்களுக்கு ஞானஸ்தானம் அளிக்கின்றேன். பிதாவாகிய ஆண்டவர், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் இவர்களை ஆண்டு நடத்துவாராக. ஆமென்.
இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுவே வழி, வாழ்வு, உண்மை என்பதை இவர்கள் அறிக்கையிட்டபடினாலே இந்த வாக்கை நம்பி இவர்களுக்கு பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ரெபேக்காள் என்று சொல்லி பெயரளித்து ஞானஸ்நானம் அளிக்கின்றேன். பிதாவாகிய ஆண்டவர், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் இவர்களை ஆண்டு நடத்துவாராக. ஆமென். தொடர்ந்து தங்களுடைய வாழ்வை ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குள்ளாக புதுப்பித்துக் கொள்ள, ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் தொடர்ந்து வாழ, ஒரு மிகப்பெரிய சாட்சிகளாய் மாற கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்றும் நாங்கள் இரவு நேரத்தில் நெருப்பு தூணாய் இஸ்ரேல் ஜனங்களை நடத்தினீரே. இரவு நேரத்தில் நெருப்பு தூணாய் இஸ்ரேல் ஜனங்களை நடத்தினீரே. இருண்ட உலகத்தில் உம் சித்தம் செய்திட, இருண்ட உலகத்தில் உம் சித்தம் செய்திட எங்களை நிரப்பும் ஆவியினால், எங்களை நிரப்பும் ஆவியினால் அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும்.